என் பேர் அமிர்தா. நாங்க வந்து கவர்மெண்ட் சித்தா மெடிக்கல் காலேஜ்ல செகண்ட் ப்ரொஃபஷனல் படிச்சுட்டு இருக்கோம். இங்க நாங்க வந்து ஒவ்வாமை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கோம். ஒவ்வாத உணவுகள் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கோம். இதுல ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா, பாலும் பழமும் சேர்த்து சாப்பிடக்கூடாது. பழத்துல வந்து மெயினா நம்ம பார்த்துருப்போம்ல, பால்ல வந்து எலுமிச்சம்பழ போட்டா பால் திரிஞ்சு போயிரும்ல. அதே ஆக்ஷன் தான் நம்ம உள்ளேயும் நடக்கும். ஏன் வந்து வெறும் சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் மட்டும் இல்லாம எல்லா பழத்தையும் சேர்த்து சொல்றோம் அப்படின்னா, எல்லா பழத்துலயும் ஒரு குறிப்பிட்ட அசிடிட்டி கேரக்டர் இருக்கும். எந்த பழம் வந்து பாலோட சேர்த்து சாப்பிடலாம், ஒரு எக்ஸெப்ஷன் இருக்கு. அந்த எக்ஸெப்ஷன் என்ன அப்படின்னா மேங்கோ. மேங்கோல வந்து ஸ்வீட் வெரைட்டி இருக்கு அப்படின்னா அதை மட்டும் சாப்பிடலாம். மற்றபடி எந்த பழமே வந்து சாப்பிடக்கூடாது. நெக்ஸ்ட் வந்து டீ வித் மீல்ஸ். அது வந்து நம்ம அடிக்கடி பண்ணக்கூடிய காம்பினேஷனு. ஆனால் ஆக்சுவலாக பண்ணக்கூடாது. ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னா, நம்ம டீ காஃபி எல்லாத்துலேயும் வந்து டானின்ஸ் கெஃபைன் எல்லாமே இருக்கும். அதேமாதிரி நம்ம டீ வந்து வெறும் ஒரு வர காஃபியாக குடிக்கிறது இல்லை. எப்போவுமே பால் சேர்த்து தான் குடிக்கிறோம். அப்போ பாலில் இருக்கிற கால்சியமும் இருக்கும். அப்போது இந்த கால்சியம் என்ன பண்ணும், கால்சியம் வந்து ஆட்டோமேட்டிக்காக அயனோட அப்சார்ப்ஷனை கம்மி பண்ணும். நம்ம மீல்ஸில் வந்து ஏதாச்சும் அயன் எடுத்துக்கிறோம் அப்படின்னா அந்த அப்சார்ப்ஷனையும் கம்மிப்படுத்தும். அதேமாதிரி மீல்ஸில் இருக்க மற்ற நியூட்ரியன்ஸ் எல்லாத்தையுமே வந்து இந்த டேனின் கஃபைன் இது எல்லாமே வந்து ஹிண்டர் பண்ணும். அப்போது நம்ம எப்போ டீ குடிக்கலாம் அப்படிங்கிறதுனா, ஒரு மீல்ஸ் சாப்பிட்றதுக்கு 2 hours பிஃபோர் ஆர் 2 hours ஆஃப்டர் எடுத்துக்கிறது நல்லது. ஏன் அப்படின்னா அந்த 2 hours அப்படிங்கிறது மீல்ஸை வந்து டைஜஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு ரீசனபிள் டைம் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து மீனையும் தயிரையும் ஒன்றா சேர்த்து சாப்பிடக்கூடாது. ஏன் அப்படின்னா சித்த மருத்துவத்தின்படி மீன் வந்து ஒரு உஷ்ண வீரியம் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி தயிருங்கிறது ஒரு சீத வீரியம். அப்போது ஒரு ஹீட்டான ஒரு பொருளையும் கோல்டான ஒரு பொருளையும் சேர்த்து சாப்பிடக்கூடாது. நெக்ஸ்ட் வந்து பாலக் அண்ட் பன்னீர். பாலக்குங்கிறது ஒரு கீரை, பன்னீருங்கிறது வந்து நம்ம பால்லேருந்து செய்யக்கூடிய ஒரு விஷயம். பாலில் எப்போவுமே கால்சியம் இருக்கும்ல, அந்த கால்சியம் பன்னீர்லேயும் வரும். அதேமாதிரி பாலக்கில் வந்து அயன் இருக்குது. அப்போது இது ரெண்டுத்தையும் நம்ம சேர்த்து சாப்பிட்டப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னா, இந்த கீரையில் இருக்கிற அயனை வந்து கால்சியம் வந்து எடுக்க விடாமல் ஹிண்டர் பண்ணும். அப்போ வந்து அந்த நம்ம எதுக்காக எடுக்கிறோம் அப்படின்னா அயன் அப்சார்ப்ஷனுக்காக தான் நம்ம எப்போதும் கீரை எடுத்துப்போம். அந்த அயனை எடுக்க வேணாமல் பண்ணுறதுனால இதை வந்து சேர்த்து சாப்பிடக்கூடாது. நெக்ஸ்ட் வந்து ஹனி அண்ட் ஹாட் வாட்டர். நம்ம ஜென்ரலாக வந்து வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு என்ன சொல்லுவாங்க, இது ஹனியை வந்து சுடுதண்ணில் போட்டு குடிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இது வந்து பண்ணலாம். எப்போ பண்ணலாம் அப்படின்னா, நம்ம காய்ந்த ஆரிய நீர், அதாவது லூக் வார்ம் வாட்டர்னு சொல்லுவாங்கள்ல, அந்த வாட்டரில் மட்டும்தான் பண்ணணுமே தவிர தண்ணியை வந்து கொதிக்க வச்சு அதில் வந்து தேன் சேர்த்து சாப்பிடக்கூடாது. அதே மாதிரி தேனை வந்து ஹீட் பண்ணியும் சாப்பிடக்கூடாது. ஏன் அப்படின்னா ஒரு 140 டிகிரி செல்சியஸ்க்கு மேலே ஹீட் பண்ணும் போது தேன்லேருந்து ஒரு விதமான ஒரு ஹார்ம்ஃபுல் கெமிக்கல் வரும். அந்த கெமிக்கலை வந்து நம்மளால் டைஜஸ்ட் பண்ண முடியாது. அதுக்காக வந்து இது ரெண்டையும் சேர்த்து சாப்பிடக்கூடாது. தேங்க்யூ.